இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். விடுதலை கிழமைகளுக்கு வணக்கம். தற்போது நாம் சந்திக்க வந்திருக்கின்ற ஆளுமை முன்னாள் நாம் தமிழர் நிர்வாகி, தற்போதைய தமிழ்நாட்டு கட்சி தலைவர் அருள் இனியன் அவர்களை. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இவ்வளவு நாளா நீங்க நாம் தமிழர்ல பயணம் பண்ணியிருக்கீங்க. அங்கிருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன இருக்கும் சொல்ல முடியுங்களா? நம்ம தமிழர் நாட்டு கட்சி தொடங்கிதான் ஆகணுங்கிற நிர்பந்தம் நமக்கு ஏதோ எது துருவத்திலிருந்து நாம் தமிழ் கட்சி எது துருவத்திலிருந்து அணுகணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. தமிழ் தேசிய தத்துவம் தான் நாமளும் முன்வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில 10-11 ஆண்டுகள் பக்கமா இயங்கியிருக்கோம். அங்க கிடைச்ச சில படிப்பினைகள் மூலமாக இன்னும் ஒரு ஆழமா செறிவாக இந்த அரசியலை முன்வைக்க முடியும் அப்படின்னு நம்ம கருதுறோம். அதுல ஒப்பீட்டளவில் ஐயா வாஷிங்டன் அமெரிக்காவுடைய முதல் அதிபர் சொல்றாரு, எனக்கு பெரிய விசுவாசிகளோ ரசிகர்களோ பக்தர்களோ தேவையில்லை, ஒரு நல்ல நாட்டை கட்டமைக்கணும்னா நல்ல நிர்வாகிகள் தேவைப்படுறாங்கன்னு சொல்றாரு. அமெரிக்காவின் முதல் அதிபர் இந்த மாதிரியான பார்வை வச்சிருக்கிறாருன்னா அமெரிக்கா இன்னைக்கு உலகின் வல்லரசு நாடா மாறி இருக்கிறதுக்கு பின்னாடி அதுவும் ஒரு காரணமா இருக்க முடியும். சிங்கப்பூரின் சிற்பின்னு அழைக்கப்படுற லீ குவான் யூ நமக்கு தேவை நல்ல நிர்வாகிகள் தாங்கிறார் அவரு. சரிங்களா? அப்போ தமிழ் தேசிய அரசியல் இல்லை, எந்த அரசியலா இருக்கலாம், எந்த தத்துவமா இருக்கலாம், அது ஒரு போலியான தத்துவமா கூட இருக்கலாம். ஆனா அந்த தத்துவம் வெல்லணும்னா நல்ல நிர்வாக திறமை தேவைப்படுதுங்கிறது நம்மளோட பார்வை. அதனால அந்த நல்ல நிர்வாகத்தை உருவாக்கணும்னா நமக்கு முதல்ல ஒரு கூட்டான நிர்வாக அமைப்பு தேவைப்படும். தனி மனிதன் அப்படி ஒரு நிர்வாகத்தை கட்டிட முடியாது. ஏன்னா நம்ம கட்ட போறது ஒரு வீடு இல்லை, நாடு. அப்போ ஒரு நாடு கட்டுவதற்கு நமக்கு தேவை ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சிக்கு ஒரு கூட்டு நிர்வாகம் தான் சரியா இருக்கும். அப்போ நம்ம கட்சியில பயணிக்கிற காலத்துல இதை உணர்ந்து கூட்டு தலைமை வேணும்னு நம்ம கேட்டோம். அண்ணன் சீமான் அதை ஏற்கலை. நான் தனிநபர் தலைமையா தான் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாரு. பகிரங்கமா வெளிப்படையாவே நம்மிடம் பேசினாரு. வேணும்னா நீ வெளியே போய் கூட்டு தலைமையோடு வேணா தமிழ் தேசியத்து ஒரு கட்சி கட்டுனாரு. சரி, கூட்டு தலைமையோடு ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டுவோம் அப்படிங்கிற கூட்டு தலைமையோட தமிழ் தேசிய அரசியல் கட்டுறதுக்காக வெளிவந்திருக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்ப அதை தாண்டி நம்ம என்ன கேட்கறோம்னா, தொடர்ச்சியா நிறைய தோழர்கள் இயக்கத்தோடு வெளியில வந்துட்டே இருக்க நாம் தமிழர் விட்டு எல்லாருக்கும் இது போன்ற நிபந்தனை தான் இருக்குதா, நிர்பந்தம் தான் இருக்கா, இல்ல வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கா நாம் தமிழ் விட்டு வெளியில வர்றதுக்கு? அது வெளியே வந்து 4 ஆண்டுகள் ஆன பிறகு மீண்டும் மீண்டும் அது குறித்து பேசுவதில் நமக்கு பெருசா உடன்பாடும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வரும்போது ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. அது தொடர்ந்து நிறைய ஊடகங்கள் பதிவு செய்து கொண்டே வராங்க, நிறைய காரணங்கள் சொல்றாங்க. நான் அடிப்படை சிக்கலா பார்ப்பது என்னன்னா, ஒரு தேசிய இனத்தோடைய இனக்கட்டுமானத்திற்கு ஒரு தனிநபர் போதுங்கிற அந்த உளவியல் ஆபத்தான உளவியலா நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான்ட்டு இருக்கிற ஆபத்தான உளவியல் அது ஒண்ணு மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லை. அவரோட உழைப்பையோ அவருடைய தத்துவத்தை வெகுஜன மக்களுக்கு கடத்துற விஷயத்திலேயோ எல்லாம் நமக்கு பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனா இது ஒரு தனிநபரா செய்ய முடியும், அல்லது ஒரு சினிமாவில் வர ஒரு கதாநாயகன் போல ஒரு தேசிய இன கட்டுமானத்தையோ ஒரு தேசிய இன விடுதலையோ முன்னிறுத்திட முடியும், அல்லது அதை முன்னகர்த்திட முடியும்னு நினைக்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை. அப்படிதான் ரசிகர் கூட்டமா தான் நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ் தேசிய அரசியல் ஈழ படுகொலைக்கு பிறகு மிக அதிகமா கூர்மை அடைஞ்சதுனால சொல்றேன். அந்த கூர்மை அடைகிற காலத்துல உள்ள வந்தது எல்லாமே அரசியலுக்கு புதிதான நபர்கள். இப்ப நான் உள்பட எல்லாருமே அரசியலுக்கு புதிதான நபர்கள். அப்போ அரசியலுக்கு புதிதா வந்த நபர்களுக்கு இயல்பாவே அன்னைக்கு யார் எது சொல்றாங்களோ அதுதான் சரி. இன்னைக்கு கூட மனிதன் என்பவன் கருத்துக்களால் ஆனவன், வெறும் கருத்துக்களின் கூட்டம் தான். கருத்து மாற மாற மனிதன் மாறிக்கொண்டே வருவான். அப்படி இளமை காலத்துல உள்ள வந்த உடனே அண்ணன் சீமான் சொல்றதுதான் சரின்னு தோணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசியல ஆழமா கற்க தொடங்கிட்டான் ஒருத்தன் அப்படின்னா அண்ணன் சீமான் சொல்றதை விட இன்னும் சரிவாக இந்த அரசியலை முன்வைக்க முடியுமே, வேற திசையில இதை நகர்த்த முடியுமே ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது அதுல அந்த கருத்தை போய் அண்ணன் சீமான்ட்ட பகிர்ந்தீங்கன்னு வச்சுங்க, அவர் கேட்க மாட்டாருங்கிறதா எங்களுக்கு சிக்கல். இப்ப சர்வாதிகார போக்கு கடைபிடிக்கிறாருன்றீங்க? இல்ல, சர்வாதிகார போக்குன்னு இல்லை. நான் சர்வாதிகார போக்குங்கிற வார்த்தையை நம்ம ஏதோ திட்டமிட்டு சீமான் மீது திணிக்கிறதா நான் பாக்குறேன். அப்படி கிடையாது. ஒரு சிலரோட இயல்பு அது. நீங்க எனக்கு எதிரியா இருந்தாலும் நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதுல சரி இருந்தா பரவாயில்ல, இது சரியா இருக்குன்னு நான்
ஒற்றுக்கொள்கிற பக்கம் எனக்கு இருக்கு சரிங்களா. அதே போல சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இல்லாம போகும். அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் அதை கேட்க மறுக்கிறாரோன்னு தோணுது. அதை கேட்க மறுக்கும் போதுதான் நட்பே உடஞ்சி நிறைய நண்பர்கள் வெளியேறிடுறாங்க. நண்பர்களோ அல்லது நிர்வாகிகளோ வெளியேறதுக்கு காரணம் குறைஞ்சபட்சம் கேளுங்க, கேட்டுட்டு அந்த கருத்துல இல்ல இந்த கருத்து உன்னுடைய இந்த கருத்துல எனக்கு ஒரு மாற்று பார்வை இருக்குன்னு சொல்லலாம். மாற்று பார்வை இப்படி இருக்கு, இதுதான் உண்மைன்னு கூட நிறுவனம் உட்படலாம். நீங்க எல்லாரும் தலைவர் பிரபாகரன் வந்து ஒற்றை தலைமை அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் பேசுறத அல்லது சீமானனுக்கு ஆதரவா பேசுறங்கிற பேர்ல தலைவர் ஒரு ஒற்றை தலைமையா காமிக்கிறத பாக்குறான். அப்படி கிடையாது. எல்லா அமைப்புகளுக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு தலைவன் இருப்பான், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அந்த தலைவன் அவன் மட்டுமே யோசிப்பான்னு நினைக்கிறது தவறு. அப்படி கிடையாது. தலைவரும் அப்படி கிடையாது. தேசிய தலைவர் பிரபாகரனும் அப்படி கிடையாது. அது ஒரு அழகான கூட்டியக்க சரியா. ஈழ விடுதலை என்பது ஒரு கூட்டியக்க பண்பாட்டால் நடந்தது. ஒட்டுமொத்தமா ஒரு கடைகோடி போராளியில தொடங்கி அந்த இயக்கத்துக்கு எங்கேயோ பிரான்ஸ்லயோ ரஷ்யாவிலயோ இருந்து நிதி கொடுத்த ஒரு தனிநபர் உட்பட அத்தனை பேருக்கு ஒரு கூட்டியக்க செயல்பாடு இருந்துச்சு. அந்த கூட்டியக்க செயல்பாடு இல்லாம இத்தனை வல்லாதிக்க நாடுகளை எதிர்த்திருக்க முடியாது. அந்த கூட்டியக்க செயல்பாடு அமைப்புல இல்லாததுனாலதான் நாம் தமிழர்ல இவ்வளவு சிதைவுகள் நடக்கிறதா நான் பாக்குறேன். அண்மையில வெளியில வந்த வெற்றி குமரன் கூட நான் கட்சியை தாண்டி அண்ணன் தம்பியா ஒன்னா உறவா இருந்தோம், ஒரே தட்டுல உணவா இருந்தோம், ஆனா நான் வெளியேற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன எனக்கு தெரியலன்றாரு. இப்ப இது போன்ற காரணங்களா தான் இருக்குன்னு நம்ம கருதலாங்களா? தொடர்ந்து இது குறித்து நம்ம வாதிப்பதில் எதுவும் பயனில்லைன்னு நினைக்க தம்பி. ஏன்னா அது வெற்றி அண்ணன் நிறைய பதிவு செஞ்சுட்டார் நிறைய இடங்கள்ல. பிரச்சனை என்னன்னு இனிமேல் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. அதுதான் சொல்றாங்களா, எந்த காரணமும் சொல்றது இல்லைங்கிறாருல. அது ஒரு நீண்ட நாளா இருக்கிறதான்னு வச்சுங்களேன். அதுக்கு காரணம் என்ன, யாரோட மனசுக்குள்ளே உள்ள பூந்து நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. வெற்றிக்குமருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி சீமானனுக்காகவும் நான் பதில் சொல்ல முடியாது. அது என்னுடைய பார்வை கூட்டு தலைமை இல்லை, அதனால நான் வெளியேறிட்டேன். இப்போ உங்களுடைய பார்வை வந்து உங்களோட தலைமையில கூட்டு இயக்கமா வந்து தமிழ்நாட்டு கட்சி வந்து செயல்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நீங்க பேசுறதுல இருந்து. இப்போ நான் தமிழ்நாட்டு கட்சியுடைய கொள்கை இதோட வரவேற்பெல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா? இது உங்களுடைய சித்தாந்தம் எதை நோக்கி பயணம் பண்ணும்? கட்சி தலைவர் பிறந்த நாள்ல நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கும் போது ஒரு சுருக்க ஆவணம் வெளியிட்டு இருக்கிறோம். அதுக்காக விரிவான ஆவணம் எழுதுற பணியும் நடந்துட்டு இருக்கு. ஓராண்டு காலம் இலக்கு வச்சிருக்கோம். அதுக்குள்ள முழுமையான ஆவணத்தை வெளியிடலாம் திட்டமிட்டு இருக்கோம். ஆனா அடிப்படை ஒன்றுதான். நிகழ்கால இலக்கா எவ்வளவு தொலைதூர இலக்கு நமக்கு இருந்தாலும் நிகழ்கால இலக்கா நாங்க இப்போ பாக்குறது, இந்தியாங்கிற ஒரு நாடு 1987 தான் உருவாகுது. இவங்க எல்லாம் 1947 சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இந்தியா இன்னைக்கு நீங்க பாக்குற இந்தியாவோட உருவங்கிறது முழுமையான உருவமாக அது எப்ப மாறுனுச்சு அப்படின்னா யார்கிட்டயுமே பதில் இல்லை. 1947 சுதந்திரம் பெற்றோம்னு குயமேன்னு கத்துறாங்க. அப்படி கிடையாது. சிக்கிம்ங்கிற மாநிலம் 1987 தான் சேர்க்கப்படுது இந்தியா கூடவே. அப்ப இன்னைக்கு நீங்க சமகாலத்துல பாக்குற இந்தியா உருவானது 1987 தான். அப்ப ஏன் சிக்கிம்னு ஒண்ணு சேர்க்கப்பட்டுச்சு? புதுக்கோட்டை சமஸ்தானத்திட்ட வந்து ஏன் கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க? எத்தனையோ சமஸ்தான தலைவர்கிட்ட போய் பட்டேல் போய் கையெழுத்து வாங்கினதுக்கான காரணம் என்ன? காஷ்மீர் பிரச்சனை இன்னை வரைக்கும் நீல காரணம் என்ன? இந்தியா எப்பொழுதும் ஒரு நாடா இருந்தது கிடையாது. அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அந்த பக்குவம் புரிதலும் வரணும். இந்தியா ஒரு ஆங்கிலேயர்களால் திணிக்கப்பட்ட ஒரு நாடு. அதை அப்படியே மார்வாடிகளும் பனியாக்களும் பயன்படுத்திக்கிறாங்க தங்களுடைய வணிக வேட்டைக்காக. அப்படி பார்க்கும்போது குறைஞ்சபட்ச இலக்கா நம்ம தமிழ் தேசிய இயக்கங்கள் இப்போ வைக்க வேண்டியதை நான் என்னவா பாக்குறேன்னா, மொழிவழி மாநிலங்களின் ஒரு கூட்டாட்சியாக அரைகுறை கூட்டாட்சி தத்துவத்தோடு இயங்குகிற செமி ஃபெடரல் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரியா? இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டம், ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு அதோட சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க. ஆனா சட்ட ஆலோசகர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லாமே இப்ப அதை என்னவா பாக்குறாங்கன்னா, அது செமி ஃபெடரல் சிஸ்டம் தான், அது முழுமையான கூட்டாட்சி நாடா இந்தியா மாறவே இல்லைங்கிறாங்க. 70 ஆண்டுகளுக்கு பிறகு 75 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் அது மாறாம இருக்குன்னா அதை மாற்ற வைக்க வேண்டிய தேவை இப்ப உருவாயிருக்கிறது. அதை ஒரு கற்றறிந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசிய அரசியலுடைய முதல் படிநிலையா இந்திய வல்லாதிக்கத்துக்கிட்ட நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னா, இதை முழுமையான கூட்டாட்சி நாடா மாத்துறதுக்கான முயற்சி எடுப்போம். அது முதல் முயற்சி. அதை தாண்டி அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பார்ப்போம். எல்லா மாநிலங்களுக்கும் முழுமையான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய இறையாண்மையுடன் கூடிய ஒரு சுயாட்சி கிடைக்கப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் முற்றதிகாரம் சொல்றாங்க. சரி, கம்ப்ளீட் அதிகாரம் இருக்கணும். ஒரு முழுமையான அதிகாரம் இருக்கணும். நீங்க பணம் அச்சடிச்சுக்கிங்க, ராணுவம் வச்சுக்கிங்க, என்ன பாதுகாத்து கொடுங்க, போக்குவரத்தை கட்டுப்படுத்துங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு?
சரி, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு, அந்த செலவை நாங்க எங்க பங்குக்கு தரோம் அப்படின்னு சொல்றதா சரி. நீ ஜிஎஸ்டி வரையும் நேரடியா வாங்கிக்கிட்டு, சரிங்களா, அறிக்கை வந்திருக்குல்ல, 8 லட்சம் கோடியை வாங்கிட்டு 1.5 லட்சம் கோடி நீ திருப்பி கொடுப்பனா, அதே 8 லட்சம் கோடியை வாங்கிட்டு 16 லட்சம் கோடியா நீ உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பனா, அதை ஏற்க முடியாது. இல்ல, இது சுரண்டல் நம்ம சொல்றோம். இதுக்கு எதிராக பாருங்க, தென்னிந்தியாவில் இருக்க எல்லா மாநில முதல்வர்களும் இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். அதான கண் துடைப்பா போயிடக்கூடாது. கண் துடைப்பா தான் இது வரைக்கும் இந்த போராட்டங்கள் நடந்திருக்குன்னா, இனி தென்னிந்தியா முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் வந்து இதை பெரும் ஒரு சுதந்திர போராட்டங்கிற எல்லா வரைக்கும் இதை கொண்டு போக முடியும். இதை கொண்டு போறதுக்கு வந்து தமிழ்நாட்டு கட்சி கட்டாயம் முயற்சி செய்வோம். தமிழ்நாட்டு கட்சியின் சார்பா அதான் இதை பாதமா வைக்கிறோம், நம்ம முன் வைக்கிறோம். இது இளைஞர்கள் மத்தியில கருத்தா முதல்ல பரவணும், கருத்து பரவல், பிறகு அமைப்பு பலம், அமைப்பு பலத்தை வைத்து போராட்டம், அந்த போராட்டத்தின் வழியாக தீர்வு. இப்படிதான் இது ஒரு அமைப்பின் நோக்கமே அதுதாங்க. அமைப்புக்கு நோக்கம் இல்லாம இருக்க முடியாது. அதான் முதன்மை நோக்கமா நாம கூட்டாட்சி நாடாக, முழுமையான கூட்டாட்சி நாடாக இந்தியா மாத்த முனையணும் நம்ம சொல்றோம். அதான் முதல் கொள்ளை. அதை தாண்டி இன்னும் நிறைய கொள்ளை. இப்ப தமிழ்நாட்டு கட்சி வந்து நாம் தமிழருக்கு எதிர் திசையில பயணிக்கணும்னு நம்ம நினைக்கலாமா? இல்ல, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நாம் தமிழர் கட்சியின் பார்வையிலிருந்து நம்ம இதை நான் பார்க்கவே இல்லை. தொடர்ந்து என்னை சந்திப்பார்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்ததாலேயே எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க சீமானுக்கு எதிரானா நான் சொல்றது சீமானுக்கு எதிராக இருக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்ல. ரெண்டாவது, சீமானை எப்பொழுதும் எதிர் துருவத்துல வைக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது, சீமானுக்கும் கிடையாது. ஒருவேளை சீமானன்ட்ட போய் அருளினின் உங்களுக்கு எதிரியா, வெற்றிக்குமரன் உங்களுக்கு எதிரியா நீங்க கேட்டா அது தப்பு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அண்ணன் சீமான் தமிழ் தேசிய அரசியல அருளினின் பேசக்கூடாது, வெற்றிக்குமரன் பேசக்கூடாது, அல்லது இன்ன பிற நாம் தமிழர் இருந்து வெளியேறிய நபர்கள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்கேயாவது தடுத்தாரா? தடுக்கல. நீங்க தடுக்கிற உரிமை இங்க இல்ல. ஜனநாயக தேசத்துல யாரு வேணாலும் பேசலாம். நாங்க பேசணும்னு நினைச்சு நாங்க மட்டும் ஒரு அமைப்பை உருவாக்கி பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. எதிரும் இதுல என்ன இருக்கு? அவரும் தமிழ் தேசிய அரசியல் பேசுறோம், நாங்களும் தமிழ் தேசிய அரசியல் பேசுறோம். சரிங்களா? அப்படி பேச முடியுங்களா? இந்திய விடுதலை போராட்டத்துல காந்தி பேசுனதும் விடுதலை போராட்டம் தான். சரிங்களா? பகத்சிங் பேசுறது விடுதலை போராட்டம் தான். சரிங்களா? நேதாஜி பேசுறது விடுதலை போராட்டம் தான். சரிங்களா? எத்தனையோ அமைப்புகள், காங்கிரஸ் கட்சி சாராத பல அமைப்புகள் இருந்தது. எல்லாரும் களத்துல நின்னாங்கல்ல, எல்லாருமே பேசுற விடுதலை போராட்டம் தான். அவருக்கு ஒரு பாதை, அவ்வளவுதான். இப்ப தமிழர்கள் வந்து ஒன்றிணையத்துல வந்து ஒரு சிக்கல் இருக்கு. ஐயா தமிழரசனர்கள் வந்து சாதி ஒழிப்பு முன்னெடுத்து தான் அவர் தமிழ் தேசியம் பேசினாரு. இப்ப தமிழ்நாட்டு கட்சி வந்து அந்த சாதி ஒழிப்பு முன்னெடுக்குமா, இல்ல குடிபெருமை தேசியம் பேசுகின்ற நாம் தமிழர் போலயே குடிபெருமை பேசுவோமா? நாம் தமிழர் கட்சி குடிபெருமை பேசுதான்னு எனக்கும் அதுவுமே ஒரு கருத்து தெரிப்பா பாக்குது. அங்கிருந்து நான் வந்ததுனால சொல்றேன். அப்படி ஒரு பெரிய பார்வை எனக்கு இல்லை. அதை தாண்டி சாதி மதம் என்பது ஐயா பேரறிஞர் குணா ஐயாவுடைய பார்வையில நான் உங்களுக்கு சொல்றேன். சாதியும் மதமும் அரசியலுக்கு தேவையற்றது. நீங்க சாதி வேணுமா வேணாமான்னு சண்டை போடலாம் நான் வரல. மதம் வேணுமா வேணாமான்னு சண்டை போடலாம் வரல. மனித குலத்துல இந்த குழுக்களாக உருவாவது என்பது உங்களால் தவிர்க்கவே முடியாதுங்க. அது குழுக்களாக இருக்கும். அதுக்கு நீங்க இன்னைக்கு சாதின்னு வச்சுக்கலாம், சரியா? அதுக்கு நீங்க குடின்னு பேர் வச்சுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு ஏற்கனவே ஒரு பிறந்தவங்க இன்னும் அதே குடியில பிறந்தவங்களுக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு முறை இருந்துச்சுல. அதுதான் ஒரு நாளடைவில் இறுக்கமாகுது. அதுக்குன்னு ஒரு பண்பாடு, அதுக்கான வழிபாட்டு முறைகள், அதுக்கான வாழ்வியல் முறைகள், வாழ்வியல் கூறுகள், இதெல்லாம் உருவாதான் குழுக்களா மாறுது. சரிங்களா? இப்ப இந்த குழுக்கள் மனித குலத்துல எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு. சரிங்களா? இது என் குழுதான் உயர்ந்த குழு, உன் குழு தாழ்ந்த குழுன்னு சொல்லும் போதுதான் பிரச்சனையாகுது. சரிங்களா? அதை சரி ஊட்டினதான் இந்த வர்ணாசிரம கோட்பாடு, இல்ல இந்த மதங்கள் இதை வந்து இன்னும் தூக்கி பிடிச்சதுன்னு நம்ம சொல்றோம். அது அறிவிலுக்கு முரணான மதங்கள், அறிவிலுக்கு முரணற்ற மதங்கள், அறிவிலை ஏற்கிற மதங்கள்னு நம்ம அதை நிறைய பகுப்பாய்வு செய்துக்கலாம். ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, இந்த எந்த வாதமும் அரசியலுக்கு தேவையில்லை. உலகத்தின் எந்த நாட்டின் சட்டமும் சாதியோ மதத்தையோ குழுக்களையோ ஆதரிப்பது கிடையாது. சட்டம், அரசு எந்திரம் என்பது முழுக்க எல்லா மக்களுக்குமானது. அப்ப தமிழ் தேசிய அரசியல் என்பதும் எல்லா மக்களுக்குமானது தான். சரிங்களா? அதுல அந்த பெருமை இந்த பெருமை எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆசிரியர், ஒரு அரசு பள்ளியில ஒருத்தர் ஆசிரியர், அவரு எந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்க முற்படுறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தான் திருமணம் செய்யறாரு. ஒரு மருத்துவரானா அவர் மருத்துவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க? ஒரு MBBS முடிச்ச மருத்துவருக்கு. நீங்க சில சமகால உளவியலை யோசிங்க, மனித உளவியல், சமகால உளவியல் யோசிங்க. அப்பா என் பையன் மருத்துவர் ஆயிட்டான், அப்ப ஒரு மருத்துவ பொண்ணா பார்த்து கல்யாணம் வச்சிரும். என் பொண்ணு மருத்துவர் ஆயிட்டா, நடக்குதா இல்லையாங்க? இப்படி உருவானதான் குழுக்கள். இதுக்கு பெரிய இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டியது இல்லை. நான் திருப்பி சொல்றேன், அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கிற நிலையில இன்னைக்கு தமிழ் சமூகத்துல சாதியும் மதம் இருக்கு, அது தமிழ்ல பிரிக்குதுங்கிறதையும் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஐயா பேரறிஞர் குணா ஐயா சொல்றாரு, அது வந்து அகப்பகைங்கிறார். தமிழினத்தின் அகப்பகை, தமிழினத்தின் புறப்பகையா இந்திய தேசிய உளவியலும் திராவிட தேசிய உளவியலும் இருக்கு. தமிழினத்தின் அகப்பகையா சாதிய மதம் இருக்கு, அது பிளவுபடுத்துதுங்கிறார்.
ஏற்கிறோம், சரியா? ஆனா அதை நான் ஒழிக்கிறேன், அதுக்கு எதிராக கத்தி எடுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்குங்கிறதெல்லாம் அரசியலுக்கு உதவாது, அரசியலுக்கு தேவையில்லைதுங்கிற. நான் அரசியலை, அரசு எந்திரத்தை, ஆட்சியை கட்டமைக்க வந்திருக்கேன். இதுல எல்லாருக்கும் பங்குண்டு. எல்லாருக்கும் பங்குண்டுன்னு சொல்லும் போது யாரு எல்லா சாதியும் அழிக்கிறேன் அப்படின்னு போய் எல்லா மனிதனையும் அழிச்சிடுறதா? இல்ல எல்லா மதத்தையும் அழிக்கணும் போய் மதவெறி சண்டைகளை தூண்டி விடுவதா, சாதி வெறி சண்டைகளை தூண்டி விடுவதா? அது நோக்கமல்ல ஒரு அரசுக்கும் அரசியல் தலைவனுக்கும். அரசு, அரசு எந்திரம், அரசியல் என்பது அனைவருக்குமானது. அப்படி முடிவெடுக்கும் போது இதுல வாதமே தேவையில்லை, சாதி மத வாதமே தேவையில்லை. தமிழர்கள் மொழியால், இனத்தால், நாட்டால், தேசிய இனத்தால் தமிழருங்கிற இன ஓர்மைக்குள் வந்து தனக்கான அரசை நிறுவிக்கொள்வது தமிழ் தேசிய அரசியல். இப்போ தமிழ்நாட்டு கட்சி வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வருது? உறுதியா வந்து தமிழர்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டியதா நான் 2 விஷயங்களை பாக்குறேங்க. ஒண்ணு, கட்டாயம் தமிழர்கள் வணிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வணிக மேலாண்மை அறிவால் கட்டுப்படுத்தியவர்கள் தமிழர்கள். பாண்டியர்கள் வந்து ஒரு 400-500 ஆண்டுகள், சோழர்கள் ஒரு 300 ஆண்டுகள், சேர சோழ பாண்டியர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக உலக வணிகத்தை கட்டுப்படுத்தினாங்க. இன்னைக்கு உலக வணிகம் யூதர்கள்ட்டையும் மார்வாடிகள்ட்டையும் இருக்கிறதா பார்க்க முடியுது. யூதர்கள்ட்ட உலக வணிகமும் மார்வாடி பனியா கும்பல்கிட்ட இந்திய வணிகமும் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு, தமிழ்நாடு, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு தெற்காசியா முழுவதும், குறிப்பா சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற பகுதிகளில் காரைக்குடி பகுதியிலிருந்து போன நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் வங்கிகள் நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப வங்கி எப்படி நடத்திருப்பாங்க? வணிகம் தெரியாம எப்படி வங்கி நடத்திருப்பாங்க? வணிகத்துக்கும் வங்கியும் பிரிக்கவே முடியாது, சரிங்களா? இன்னைக்கும் ஒரு ஒரு வணிக நிறுவனம் தன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, தன்னுடைய வளர்ச்சிக்கு வங்கிகள்கிட்ட தான் போய் நிதி கேட்குது. அப்ப இந்த நிதியை கையாண்ட, இந்த வணிகத்தை கையாண்ட இந்த அறிவு தமிழ்கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அது முழுக்க முழுக்க மார்வாடிகளுக்கும் பனியாக்களுக்கு கைக்கு போயிருக்கு. எல்லா தமிழர்களும் அதை இழந்திருக்காங்க. அப்போ இந்த இந்தியாங்கிற ஒரு நாடு உருவான போது நாம் அதுக்கு முன்பும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் சில இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். இப்போ இன்னும் அதிகமா இழப்பை சந்திச்சிருக்கோம். அப்ப வணிகத்துல பெரிய அறிவை இவங்க பெறணும். தமிழர்கள், தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் வணிகத்தில் ஈடுபடணும், வணிக கூட்டு வணிகத்தில் ஈடுபடணும், அதுக்கான வேலைகளை செய்யணும். 2வது, அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து மிக ஆழமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அறிவியலை தேடி ஓடணும். ஏன்னா நீங்க நாலேஜ் இஸ் பவர். இன்னைக்கு அமெரிக்கா இந்த உலகத்தை ஆளுது, இன்னைக்கு ஜப்பான் இந்த உலகத்தை ஆளுது, சீனா இந்த உலகத்தை ஆளுதுன்னா அது வந்து அந்த இனத்தால் அப்படிங்கறது மட்டும் இல்ல, இனமாக இருப்பதால், ஒரு நாடாக இருப்பதால் அப்படி இல்ல, அந்த நாட்டில் இருக்கிற அறிவியலால், அறிவியல் தொழில்நுட்பத்தால். எந்த பொருள் உற்பத்தி ஆனாலும் சீனாவுக்கு ஒரு ரூபாய் போயிடும், எந்த பொருள் உற்பத்தி ஆனாலும் அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் போயிடும், ₹1 பணம் போயிடும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு விற்கப்படுற எல்லா பொருளையும் ஒரு 10 பைசாவாவது எங்கோ இருக்கிற மார்வாடிக்கு போயிடும். அப்படின்னா வணிகம், அப்ப அதோடு பின்னி இருக்கிற அந்த நிதி ஆதார பொருளாதார கட்டமைப்பு, அதை அனைத்தையும் தீர்மானிக்கிற பொருள் உற்பத்தி, அந்த பொருள் உற்பத்தியை தீர்மானிக்கிற அறிவியல், சரிங்களா? அப்ப இதுல தமிழ் இளைஞர் கூட்டம் அதிகமான கவனம் செலுத்தி அறிவியலை அதிகமா ஆழமா படித்து புதிய புதிய பொருட்களை உற்பத்தி செய்கிற பலத்தோடு மாறி உலகத்தின் எல்லா நிறுவனங்களையும், எல்லா தொழில்நுட்பங்களையும் தமிழன் தன் கையில வச்சிருக்கணும். இது முதல் வேலை திட்டம். ஆரம்ப புள்ளியில தான் இருக்கிறோம். அதுக்கு இளைஞர்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டியது இந்த அறிவியலையும் வணிகத்தையும் கைப்பற்றுவதுதான். சரிங்க. இப்போ நீங்க சொல்லும் போது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் வணிகத்தை கையாளணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே சமயம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறது, இல்லை தமிழ்நாட்டு கட்சியை தனியா களம் காணுமா? தமிழ்நாட்டு கட்சியின் சார்பாக ஏற்கனவே நம்ம கட்சி தொடங்கும் போதே அறிவிச்சிருக்கோம். நம்ம பலம் எதுவோ, சரியா, முதலைக்கு பலம் தண்ணிங்க மாதிரி நமக்கு பலம் எங்க இருக்கோ அங்க நின்று முதல்ல வேலைகளை செய்வோம், மெல்ல மெல்ல பயணிப்போம். தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு நாள்ல தொடங்கி ஒரு நாள்ல முடிகிற கனவுலாம் இல்லை. அது ஒரு பயணம், அது தொடர் ஓட்டம். அதனால கள்ளக்குறிச்சி பார்லமெண்ட் தொகுதியில போட்டியிடுவதா, நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுவதா முடிவெடுத்திருக்கோம். ஒரே ஒரு தொகுதியில போட்டியிட திட்டமிட்டிருக்கோம். சட்டமன்றத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவா பல மாவட்டங்களில் போட்டியிடுறதுக்கான வேலைகளையும் யோசிச்சு வச்சிருக்கோம். இந்த பார்லமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதன்மையான கோரிக்கையாக ஒட்டுமொத்த இந்திய அரசையும் சட்டங்களையும்
இதுவரைக்கும் இப்ப இருக்கிற சட்ட முறைகளை எல்லாம் மாற்றி அமைத்து ஒரு ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடா இதை மாத்துறதுக்கான கோரிக்கையை முன்வைத்து அது குறித்தான புரிதலை கற்பித்தலை மக்கள்கிட்ட கொடுப்பதற்காக இந்த பிரச்சார பயணத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ 40 தொகுதியில ஒரு தொகுதியில இப்ப போட்டியிடறதா சொல்லியிருக்கீங்க. மீதி 39 தொகுதியில வந்து உங்க ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து வேற கட்சிக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிப்பாங்களா, இல்ல கூட்டணி கட்சிக்கும் ஏதாவது வாய்ப்பு? இல்ல, அப்படி இல்ல. இப்ப நாம என்ன யோசிக்கிறோம்னா, நமக்கு இருக்கிற பலத்துக்கு முதல்ல அனைத்து பகுதிகளில் இப்ப 7-8 மாவட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கோம். அங்க அமைப்பு இருந்தாலும் கூட அங்க இருக்கிற பொறுப்பாளர்களையுமே நீங்க முழு நேரம் பிரச்சாரத்துக்கும் வேலைகளுக்கும் நம்ம இங்க வந்து ஆற்றலை வந்து கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். நீங்க பரவலாக எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா அது விரயமாயிடும், விழலுக்கு எடுத்த நீர் போல ஆயிடும். எல்லா ஆற்றலையும் ஒரு புள்ளியில பயன்படுத்தணும். ஒரு வெற்றி தேவை. நம்ம பார்வை தமிழ்நாட்டு கட்சியோட மிக நீண்ட கால இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே நம்மோடு இருக்கிற உறவுகளோட்டு நாங்க பேசிக்கொண்டு எடுத்த முடிவுல மிக முக்கியமான முடிவு, முதல்ல ஒரு வெற்றி வேணும். தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ கட்டாயம் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் போய் பேசணும். இன்னைக்கு தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டின் தெருவங்க பேசுவதற்கு ஒரு நபராவது இருக்கிறார். அதுல நமக்கு பெரிய மாற்று கருத்து இல்லை, யாருமே அதை மறுக்க முடியாது. இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்தை இன்னைக்கு எல்லாரும் பேசுவதற்கு நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டோம். ஆனா எங்க பேசுறோம்? தெருவில். எவ்வளவு நாளைக்கு தெருவிலே பேசுவது? சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எப்ப பேசுவது? அந்த பார்வையில நம்ம இந்த வேலையை சட்டமன்ற நாடாளுமன்றத்துல வந்து அதிகார பகிர்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த அதிகார பகிர்வுக்கு வந்து தனித்து நின்று நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்றது வந்து உறுதிப்படுத்த முடியுங்களா? ஏன்னா வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி இப்போ வந்து 2 கூட்டணியா தனியா பிரிகிறாங்க. அப்ப இந்த கூட்டணி பிரியும் போது கூட்டணி கட்சியா நின்று நம்ம வெற்றி வாய்ப்பு பெறது வந்து எளிமையா இருக்கும். அதே தனித்து நின்று போட்டிட்டு வெற்றி பெறது வந்து மிக கடினம் தானே? கூட்டா நிக்கலாம், ஆனா தத்துவத்தை விட்டுட்டு நிக்க முடியாதுல்ல. எந்த இந்தியா கூட்டணி? இந்தியா கூட்டணி, இந்தியாங்கிற இந்த பேரே பெரிய சிக்கல்ல இருக்குது. அது வேற. இந்தியா கூட்டணினா அதுல யார் இருக்கா? திராவிட இயக்கங்கள் இருக்கு. திராவிட இயக்கங்களோடு எப்படி தமிழ் தேசிய இயக்கங்கள் ஒன்னா நிக்க முடியும்? சரிங்களா? ஒன்னா நிக்க வாய்ப்பே கிடையாது. அதுபோல பிஜேபி தனித்த கூட்டணியா நிக்குது, பாஜக நிக்குதுன்னா பாஜகவோடு எப்படி தமிழ் தேசிய இயக்கம் போய் நிக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாஜகவுடைய அரசியல் என்பது காங்கிரஸோடைய அரசியலும் பாஜகவுடைய அரசியலும் வேற வேற இல்லை. இவர்கள் மென்மையாக நம்மளை குத்தி கொள்ளுவாங்க. காங்கிரஸ், பாஜக குரூரமா குத்தி கொள்ளும், அவ்வளவுதான். எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் வேட்டையாடுறதாங்க காங்கிரஸோட வேலையும் பாஜகவோட வேலையும். இல்ல, அப்படி மொழிவழி தேசியங்களை வந்து வேட்டையாடி இருந்தா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து வலிமை பெற்று இருக்கணும்ல. காங்கிரஸ் வந்து இப்ப வலுவிழந்து தானே இருக்காங்க. யார் வலுவந்து? இல்ல, காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து காங்கிரஸ் கட்சி இல்லாத அளவுக்குள்ள வலுவிழந்து இருக்காங்கல்ல. அதனால அவங்க மிக சரியா இருந்ததால வலுவிழந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி கிடையாது. சரிங்களா? நீங்க எல்லா காலகட்டத்திலையும் திங்க் டேங்க், சரிங்களா, ஒரு அரசு ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி என்பது வெறுமனா அங்க முன்னாடி நிற்கிற நபர்களை பொறுத்தது அல்ல. மோடிங்கிற தனிநபரால தான் இந்த நாடு இயக்கப்படுதோ, அல்லது சோனியா காந்திங்கிற தனிநபராலேயோ ராகுல் காந்திங்கிற தனிநபராலேயோ இந்த நாடு இயக்கப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் வலி விழுந்துருச்சு, பாஜக வலிமை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த ரசிகத்தன்மையில எல்லாம் இந்த அரசியல் அணுகக்கூடாது. இந்த நாடு பிராமணிய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடு. அதோடைய திங்க் டேங்க் ஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய ஆலோசகர்கள், அதை கட்டுப்படுத்த இந்தியாவை கட்டுப்படுத்துபவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் வேணா, இன்னைக்கு பிஜேபி வேணும்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மை. புரியுங்களா? அப்ப இந்த நாட்டை வழிநடத்துபவர்கள் வெறும் மோடியோ வெறும் சோனியா காந்தியோ நினைச்சாதான் இந்த பார்வை எல்லாம். இதை தாண்டி இதை கட்டுப்படுத்துபவர்கள் பிராமணிய ஆதிக்க சிந்தனை கொண்ட பலாயிரக்கணக்கான பேர். அவர்களுக்கு முகம் இல்லை. அவங்க திங்க் டேங்க் ஸ்ட்ரக்சராக பின்னாடி நின்று அதை வேலை செய்யறாங்க, ஆலோசகர்களாக நிக்கிறாங்க. அந்த ஆலோசகர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருத்தரை கை காமிக்க முடியாது. RSS ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்றீங்க, எங்க உறுப்பினர் கார்டு காமிங்க சொல்றீங்களே, எல்லா பக்கம் கத்துறீங்கல்ல. உறுப்பினர் கார்டு, உறுப்பினர் அட்டை காமிங்க. யார் RSS உடைய தலைவராக இருக்கிறாங்க? யார் இதை பின்னின்று நகர்த்துறாங்க? உலகம் முழுவதும் இந்த வலைப்பின்னலை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. அதனால எதிரி ஒன்றும் ஒரு சாதாரண ஆளுலாம் இல்லைங்க. அதனால இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புல இன்னைக்கு காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கிறதுங்கிறது எனக்கு வந்து திட்டமிட்டு வலுவிழக்க வச்சிருக்காங்களான்னு தோணுது. இல்ல, இப்ப திட்டமிட்டு வலுவிழுக்க வச்சாலுமே கூட இப்ப காங்கிரஸுக்கு மாற்றா பிஜேபி வந்து நாங்க தான் எல்லாமே, நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து நாங்க ஆட்சி வந்தா சொர்க்கமே தெரியுன்ற மாதிரி பிரகடனம் பண்ணாங்க. ஆனா இந்த 10 ஆண்டு காலத்துல எதுவுமே நடக்கல அப்படின்றத மக்கள் சொல்லி, காங்கிரஸால் இந்த காஷ்மீரை அணுக முடியல, காஷ்மீர் பிரச்சனையை சரியா அணுக முடியலன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்தியாங்கிற நாடாவே அவங்களுக்கு வேணும். சரியா? இறுக கட்டப்பட்ட ஒரு நாடா அதுக்கு வேணும். அகண்ட பாரதங்கிற கொள்கை
காங்கிரஸுக்கு இருக்கு, பிஜேபிக்கு இருக்கு. இதுல இன்னமும் நம்மளுடைய கிழக்கு மாகாணங்கள்ல சரிங்களா, மணிப்பூர் போன்ற பகுதிகளில் சரியா, மக்கள் அந்தந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் பூர்வடியின மக்கள் போராடுறான். இந்த பூர்வடியின மக்களுடைய அந்த அந்த போராட்ட குணத்தை மட்டுப்படுத்துறதுக்கு ப. சிதம்பரம் எந்த நடவடிக்கை எடுக்கலையா? எந்த 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 அத்துமீறலுமே நடக்கலையா கிழக்கு இந்தியாவுல? முழு வேட்டையுமே பாஜக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தான் நடந்துச்சு. அப்ப காஷ்மீரோட பிரச்சனைய அல்லது கிழக்கிந்திய நாடுகளின் மாநிலங்களின் பிரச்சனைய பிஜேபி வந்தா இன்னும் எளிதா அணுகிடலாம், இன்னும் குரூரமா அணுகிடலாம். காங்கிரஸ் விட்டு கொடுத்த மாதிரி நான் பாக்குறேன். காங்கிரஸ் போராடவே இல்லைங்க. காங்கிரஸ் பிஜேபி செய்யற எந்த திட்டங்களை எதிர்த்து நின்று இருக்காங்க? எல்லா திட்டங்களுக்கும் போராட்டம் அறிவிக்கிறாங்களே. கண் துடைப்பு போராட்டம்ங்கிறது இருக்கு, தீர்வை நோக்கிய போராட்டம் ஒண்ணு இருக்குல்ல. காங்கிரஸ் தீர்வை நோக்கிய போராட்டம் ஏதாவது பண்ணிச்சா? இப்போ நீங்க சொல்றது நம்ம இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டு கட்சியில இருந்து ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் அங்க எல்லாத்தையும் மாத்த முடியுமா? ஏங்க, இப்ப நான் இங்க இருந்து சொல்ற இந்த கருத்துக்களை 50 பேர் பார்ப்பாங்க, 100 பேர் பார்ப்பாங்க, 1000 பேர் பார்ப்பாங்க. இந்திய பாராளுமன்றத்துல இருந்து சொல்லும் போது எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு அந்த தகவல் கடத்தப்படுது. இங்க நான் சொன்னதுதான், இங்க கருத்து தான் முக்கியம். அந்த கருத்தை எந்த இடத்துல நின்று சொல்றேங்கிறது முக்கியம் சரிங்களா? தலைச்சிறந்த கருத்தை தெருவோரமா போய் சொல்லிட்டு போனாலும் பயன் இல்லை. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும். அப்போ இந்தியா அதை ஆள்கிறவர்கள், அதை கட்டுப்படுத்துபவர்கள் மொழிவழி இனங்களுக்கு எதிராக தான் நிக்கிறாங்க. அது அப்படி செய்யறாங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு அந்த இடத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போக வேண்டியிருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்துக்குள்ள ஐயா வெற்றி பெறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி விடுதலை கிழமை நேயர்களுக்கு பேட்டியளித்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.